அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் திருக்குறள் ஆய்வரங்கம் இங்கே 75வது அமர்வு சீரோடும் சிறப்போடும் திருவள்ளுவர் வாழ்த்தோடு தொடங்குகிறது. திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைக்க வருமாறு கலைமாமணி முனிவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோர். தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோ. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வாளறிவன். தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வாளறிவன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவர் பாமரனின் நண்பன். பகுத்தறிவு பகலவர் பாமரனின் நண்பன். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோர். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோர். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவர். பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவர். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண்கின்றான் கல்வியை ஒழுக்கத்தை உயிர் என்றான். காலத்தை வென்றினம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ. காலத்தை வென்றினம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி. அருமை. அருமையாக திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைத்த கலைமாமணி முனிவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இனி திருவள்ளுவர் மந்திரம். வள்ளுவன் சொல்லே வேதமாம். திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம். வெள்ளையன் பாராட்டி வெண்டிய நூலாக்கி கொள்ளை கொண்ட குறளை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம். வேதமாம் வேதமாம். திருக்குறள் உலகப் பொதுமறை, உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி. வாழ்க வாழ்க திருவள்ளுவர் வாழ்க. வளர்க வளர்க திருக்குறள் நெறி வளர்க. அன்பர்களே,
2025ஆம் ஆண்டின் நிறைவு நிகழ்ச்சி இணைய வழி இன்று. நேற்று முன்தினமே நாம் ஒரு அறிவிப்பு கொடுத்தோம், ஒரு மாதம் விடுப்பு. ஏன் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டு விழா மலர் வெளிவரப் போகிறது. அதற்கு உரிய பணிகள் தொடர்ந்து நாம இணைய நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கோம். ஆகையினாலே சற்றே ஒரு ஓய்வு கொடுத்து மீண்டும் தொடங்குவோம். ஜனவரி 20ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அறிவியல் அரங்கத்தோடு இனிதே தொடங்கும் அடுத்த நிகழ்வு. ஆக இந்த ஆண்டின் நிறைவு நிகழ்ச்சி, அதுவும் 75ஆம் நிகழ்ச்சி. எவ்வளவு சிறப்பு பாருங்க. அதை சிறப்பிக்கிறவர் யாரு? இன்றைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் நமது முனைவர் கூவை பாலசுப்ரமணியன் அவர்கள். அவர் பன்முக ஆளுமை மிக்க அன்பர், நாம் அனைவரும் அறிந்தவர். நம் அறிவியல் பூங்காவை தொடர்ந்து அலங்கரிக்கிறவர். அதாவது அறிவியல் பூங்கா தொடங்கிய நாள் முதல் இன்று வரை வெளிவந்துள்ள 68 இதழ்களிலும் அவருடைய படைப்பு வந்திருக்கிறது. 69 வரப்போகுது. அதுவும் ஃபைனல் ஆயிட்டு வந்துடும். அந்த இன்னொரு ஒரு வாரத்துல 69வது இஷ்யூ வெளிவந்துடும். டிசம்பர் 25க்குள்ள வந்துடும் அதுவும். ஆக 69 இதழ்கள்ல அவருடைய அறிவியல் படைப்புகள் வந்திருக்குது. இப்ப அடுத்தது வர்றது என்ன தெரியுமா? பருந்துன்னு போட்டிருக்காரு. அருமையான இது, நல்லா இருக்கு. பருந்து. இந்த பருந்தை பற்றிய பல தகவல்களை சொல்றாரு. அதாவது நாட்டில் எவ்வளவு தகவல்கள் இருக்கின்றன என்பதற்கு ஒரு உதாரணம். அதுல இன்னொரு சிறப்பு என்னென்றால், அதுல பிக் டேட்டா, பெருந்தரவுகள் ஒரு தலைப்பு இன்னொரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எழுதியிருக்காங்க. அது மாதிரி அதுவும் ரொம்ப நல்லா வருது. காந்தி கிராம ரூரல் யூனிவர்சிட்டியை பற்றிய தகவல். நாம திருக்குறள் ஆய்வரங்கத்துல பல தலைப்புகளை பார்த்திருக்கோம். திருக்குறளில் அறிவியல் தொழில்நுட்பம் பற்றி திருச்சிராப்பள்ளி பாவேந்தர் பாரதிதாசனுடைய மேனாள் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் பொன்னமைக்கோ அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எப்படி திருக்குறளில் அறிவியல் தொழில்நுட்பம். ஆனால் நம் வானியல் விஞ்ஞானி, அவர் இருமொழி அல்ல மும்மொழியிலும் வல்லவர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி. நல்ல மொழிபெயர்ப்பாளர். நமக்கே பல நிகழ்ச்சிகள்ல நம்ம அவரை பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு, அதாவது இந்திய பாரத பிரதமருடைய பல நிகழ்வுகளை மொழிபெயர்த்தவர். அது மட்டுமல்ல, வானொலி, தொலைக்காட்சி, பல இதழ்கள் எல்லாத்திலையும் அவர் கட்டுரைகள்லாம் எழுதக்கூடிய அத்தகைய நம்மை இங்கே வந்திருப்பது பாராட்டுக்குரியது. அவர்களை நாம் அனைவரும் வருக வருக என வரவேற்று மகிழ்வோம். அடுத்து ஷார்ஜா பல்கலைக்கழகத்தில் ராமகிருஷ்ணன் ராமநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பேராசிரியர். பல்கலைக்கழக நேரம் எவ்வளவு நேரம் என்னால இருக்க முடியுமோ இருந்து நான் பார்த்துருவேன்னாரு. அதனால அவர் வந்திருக்கிறார். அவருக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது பெரியண்ணன் இணைந்திருக்கிறார். அவர் ஐயாசாமி அவர்கள், காப்பாளர் கோபாலன் அவர்கள், நம் கேள்வியின் நாயகர். ஆக இன்னும் பலர் இணைய இருக்கின்றார்கள். சாய் கிரியேட்டர்ஸ், அவர்தான் இந்த நிகழ்ச்சியின் நாயகர். நம்ம எங்க இருந்தாலும் ஐயா நீங்க போய் ஆரம்பிச்சிருக்க உடனே பண்றாருல, அது செய்யணும்ல, யார் செய்யறா? அதனால அவர் கரெக்டா இணைப்பை ஏற்படுத்தி ஆர்டிபிஷியல் எக்ஸ்பர்ட், ஏஐ எக்ஸ்பர்ட், அதுவும் டாக்டரை எவ்வளவு அருமையா பேச வச்சுட்டாரு இல்லம்மா. அருமையா அவர் அந்த இதை சொல்ல வச்சுட்டாரு. நல்ல அவர்கள், அதாவது உயிர் பெற்று வந்து நம்மளிடம் பேசுகிறார்களோ என்று எண்ண தோன்றுச்சு இல்ல. அதுதான் ஒரு பெரிய பாராட்டு. அது கருணாநிதி அவர்களுக்கு என்று சொல்லி, இப்பொழுது இந்த நல்ல நிகழ்விலே நாம், அதாவது அடுத்த இதுக்கு செல்வதற்கு முன்னதாக கருணாநிதி அவர்களை 40 ஆண்டு நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் அந்த காணொலி காட்சியை வழங்கி மகிழுங்களேன். பாருங்கள்.
அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்கச் செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாரதி இவர்கள் முன்னிலையில் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சி அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேவோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கீர்த்திவாசன் சந்திராமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஎஃப்சி புரமோட்டர் திரு சதீஷ்குமார், மனாடெக் தொழில் குழுமங்களின் தலைவர் திரு மணநாதன் இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு சாக் குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற இந்த 2 அன்றில் பறவைகளும் 4 லட்சங்களை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம் பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரெழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். அறுபத்து 8வது அறிவியல் பூங்கா. காணொளி காட்சி. 40 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்றியன் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வுக் கட்டுரைகளை தமிழில் வழங்கினார். தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர். அறிவியல் பூங்காவின் 17ஆம் மலரின் 68ஆம் இதழின் முன்னட்டையை அலங்கரிப்பது பவள விழா கண்ட பார்ப்புகழ் நிறுவனம் IREL, இந்திய அரசின் மினி ரத்னா பொது நிறுவனங்களில் ஒன்று. இந்த நிறுவனம் கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியில் உள்ளது. இதன் முதன்மை பொது மேலாளர் திருமிகு நா. செல்வராஜன் அவர்களுடன் நேர்முகமாக உரையாடி பெற்ற தகவல்களை 68ஆம் அறிவியல் பூங்காவின் தலையங்க கட்டுரையாக படிப்போர் மனத்தை ஈர்க்கும் சிறந்த சொல்லோவியமாக வடித்து தந்துள்ளோம். தகைசால் தனிமங்கள் தொடரின் 5ஆம் பகுதியாக அலங்கரிப்பது மணலில் உறையும் மாமணிகள் எனும் தலைப்பிலான ஆய்வுக் கட்டுரை அணுவியல் விஞ்ஞானி பா. கோபாலன் அவர்கள் சிந்தனையில் உழ்த்த சொல்லோவியமாக தந்துள்ளோம். மேக வெடிப்புகள் எப்படி உருவாகின்றன என்பதை நம் கண்முன் நிறுத்தும் வகையில் சொல்லியுள்ளார். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் முனைவர் கோ. காட்டுராஜன் அவர்கள் 67ஆம் அறிவியல் பூங்கா மலர்கள் அளித்த அறிவுத்தேனை சுவைக்க அழைத்துள்ளார்.
தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தின் மேனாள் இயக்குனர் பேராசிரியர் கா. திலகவதி. அறிவியல் அறிஞர்களும் அரிய கண்டுபிடிப்புகளும் எனும் தலைப்பிலான அறிவியல் நூலை அறிமுகம் செய்துள்ளார். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் மு. முத்துவேலு அவர்கள். உயிரின் உன்னத உலா தொடர்கட்டுரையின் 12ஆம் பகுதியில் பல அரிய தகவல்களை பரிணாம வளர்ச்சியின் பன்முக பாங்கினை மிகச் சிறப்பாக ஆய்வு நோக்கில் விளக்கியுள்ளார் மேனாள் முதல்வர் கணித பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள். தொடர்ந்து அறிவியல் உலாவில் சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் அறிவியல் பூங்கா காலாண்டிதழ், திருவள்ளுவர் இருக்கையின் பன்னாட்டு திருக்குறள் இணையம், மணிப்பூர் இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து நடத்திய முப்பெரும் விழா மணிப்பூர் சேனாபதியில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்ப வளாகத்தின் சுவாமி விவேகானந்தா கலையரங்கில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. 66ஆம் அறிவியல் பூங்கா காலாண்டிதழ் வெளியீடும் அன்று காலை 11 மணி முதல் 1 மணி வரை நிகழ்ந்த 28ஆம் அறிவியல் தொழில்நுட்ப தெரிவிப்பியல் திறனாய்வு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அறிவியல் களஞ்சியம் பரிசுகள் மற்றும் பல்துறை பெருமக்களுக்கு பல்வகை விருதுகளும் வழங்கும் விழாவும் மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மணிப்பூர் பல்துறை சான்றோர்கள் முன்னிலையில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. திருவள்ளுவர் வாழ்த்து பாடல் மற்றும் திருவள்ளுவர் மந்திரம் இளைஞர்களுக்கான உறுதிமொழியை வழங்கினார் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க நிறுவன செயலாளர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள். அனைத்து மாணவர்களும் பார்வையாளர்களும் திருவள்ளுவர் மந்திரத்தை தமிழில் உச்சரித்ததுடன் இளைஞர் உறுதிமொழியை ஆர்வமுடன் கூறி மகிழ்ந்தனர். பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை, அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும், அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும், அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர். அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும் அனைத்தும் பன்முறைப்படுத்தி மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தமடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் வழங்கும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழ். இந்த அறிவியல் பூங்கா தொடங்கப்பட்டது. தொடங்கிய ஓராண்டிலேயே, அதாவது 2006ஆம் ஆண்டு ஆனந்த விகடனில் அறிவியல் பூங்காவை பற்றிய பாராட்டினை வழங்கி மகிழ்ந்தார் பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். இதுவரை 68 பூங்காவின் வாசகராக வேண்டுமா? அதற்கான விண்ணப்பத்தை நிறைவு செய்து சொடுக்கி வாசகராகுங்களேன், வாசிப்பை நேசியுங்களேன். வாய்ப்பு வசப்படும் உங்கள் அறிவியல் தொழில்நுட்பம். அருமை, மிக அருமையான காணொளி காட்சியை வழங்கிய நம்ம அருமை அன்பர், அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனுடைய எக்ஸ்பர்ட் திருமிகு ஆர்.என். கருணாநிதி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுக்கள். இனி இன்றைய சிறப்பு விருந்தினை உடைய தலைப்பு திருக்குறளில் அறிவியல் நோக்கு. அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் திருக்குறளில் அறிவியல் தொழில்நுட்பம் என்னும் ஒரு கருத்தரங்கினை அவரும் அதில் பங்கெடுத்திருப்பார் என்று கருதுகிறேன். தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அது அதாவது பிர்லா பிளானிட்டோரியத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிறுவனம் டாக்டர் ஐயம்பெருமாள் அவர்களுடைய அந்த ஒத்துழைப்போட நம்ம ஒரு நாள் கருத்தரங்கம் நடத்தி, அந்த ஒரு நாள் கருத்தரங்கமும் நூல் வடிவில் கொண்டு வந்திருக்கிறோம். திருக்குறளில் அறிவியல் தொழில்நுட்பம் என்கிற ஒரு நூலும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் வெளியிட்டிருக்கிறது. ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன்னா, இது அல்லாமல் ஒரு புதிய தகவல்கள் இப்பொழுது வரப்போகிறது. யாரிடமிருந்து? நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க அன்பரிடமிருந்துதான். அவரும் நமக்கு அவர் எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, அவர் ஒரு வானியல் விஞ்ஞானி, தமிழில் மிகுந்த ஆர்வமுடையவர், சங்க தமிழில்
வானிலை, சங்க இலக்கியத்தில் வானிலை பற்றிலாம் எழுதியிருக்கிறார். நல்ல சிந்தனையாளர், மொழிபெயர்ப்பாளர், பன்முக ஆளுமையாளர். கேவிபி என்று நான் அடிப்படை இன்னொரு கேவிபி இருக்கிறார் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில், அவரும் கேவிபி தான். எனக்கு இந்த 2 பேரும் அடிக்கடி மாறுபடும். ஏனென்றால் அவர் திருவள்ளூர் இருக்கைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல திருவள்ளூர் இருக்கையினுடைய சேர்பர்சனா இருந்தார் அவர். ஆகையினால அவர் இப்பவும் தஞ்சையில தான் இருக்கிறாரு. அதனால கேவிபி தமிழ், கேவிபி சயின்ஸ்னு போட்டிருப்பேன். அது கேவிபி அறிவியல்னா நமது கூவை பாலசுப்ரமணியம் அவர்கள். அவருடைய அண்ணன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அவர்கிட்ட பிடிச்சது என்ன, அவருக்கு நிறைய நண்பர்கள் வட்டம். அந்த நண்பர்கள் பூரா அவங்களுக்கு அவ்வளவு உரிமையோடு அவரோட பழகுறதை நான் பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நட்பு என்பது ஒரு முக்கியமானது. செல்வத்தினும் மேலானது நட்பு. அந்த நட்பு ஆழ் நட்பாக, உயர் நட்பாக, விரிந்த நட்பாக, பரந்த நட்பாக இருந்து மலர்தல் வேண்டும். அந்த நட்பின் வட்டத்தில் மலர்ந்து மனம் பரப்புகிறவர் முனைவர் கூவை பாலசுப்ரமணியன் அவர்கள். வாருங்கள் ஐயா, வருகை. உங்களுடைய இனி திருக்குறளில் அறிவியல் நோக்கு பற்றிய உங்களுடைய கருத்துரையை, ஆய்வுரையை வழங்குங்கள். பின்னர் அதனையே நீங்கள் ஒரு நல்ல 15 to 20 பக்க அளவிலான ஒரு கட்டுரையாகவும் பின்னால வழங்குங்க. சரியா? வணக்கம். உங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம் எடுத்துக்கலாம். அதனை தொடர்ந்து நம்ம அன்பர்களுடைய கருத்துரைகள் பின்னர் நிறைவு செய்வோம். நன்றி. வாங்க. வணக்கம். நீண்ட நாள் ஆகிவிட்டது நண்பர்களை எல்லாம் பார்த்து. நான் இந்த அரங்குகளில் அண்மை காலத்தில் கலந்து கொள்ளவில்லை. அதுக்கு முக்கியமான காரணம் நான் ஒரு சோம்பேறி ஆயிட்டேன். 3 மணிக்கு எனக்கு உறக்க வேண்டும் என்ற ஒரு பழக்கம் ஏற்பட்டு விட்டது. அதனால 3 to 4:30 நான் உறங்குகிற நேரமாததால் அரங்கிற்கு நான் லாகின் ஆகிறது இல்லை. ஆனா ஊக்குவிப்பதற்கு ஆள் இருந்தால் பாக்கு விற்பவனும் தேக்கு விற்பான் என்று ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி நான் எங்க இருந்தாலும் என்னை டாக்டர் சேயோன் அவர்கள் விடுவதில்லை. என்னை கூப்பிட்டு இதை செய் அதை செய் என்று என்னை ஊக்கப்படுத்தி பல்வேறு விதமான படைப்புகளை என்னிடமிருந்து எப்படியோ பெற்று விடுகிறார். எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சேன். நீங்கள் அனைவரும் முள்ளும் மலரும் படம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுல அந்த செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுமா அப்படிங்கிற பாடல் கேட்டிருப்பீங்க. அது ஆக்சுவலா ஒரு ஹிந்தி படத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு காட்சி தான். அந்த ஹிந்தி படத்தோட பேரு சித்சோர். சித்சோர் அப்படின்னா உள்ளங்கவர் கள்வன் அப்படின்னு அர்த்தம், மனதை கவர்ந்தவன் அப்படின்னு. அதுல ஒரு பாட்டு வரும், ஆஜ் சே பகலே ஆஜ் சே ஜியாதா குஷி ஆஜ் தக் நஹி மிலி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு முன்னால இதே போல ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைத்ததில்லை. நானும் இப்ப அந்த நிலைமையில தான் இருக்கிறேன். இதற்கு முன்னால் இதை போன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைத்ததில்லை. காரணம் என்ன அப்படின்னா, நான் அடிப்படையில ஒரு அறிவியல் மாணவன். பிஎஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ், அறிவியல் துறையான வானிலை ஆய்வுத்துறை. சேவன் சார் கூட தொடர்ந்து வானியல் வானியல்னே சொல்லிட்டு இருக்காரு. வானியல் இல்ல, வானிலை இயல். வானிலை இயல், வானிலை விஞ்ஞானி நானு. அங்க பணிபுரிந்து வந்திருக்கிறேன். அதனால அடிப்படையில் அறிவியல் சார்ந்த ஒரு நபர். ஆனா எனக்கு தமிழின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு விட்டது. எம்ஏ தமிழ், எம்பில் தமிழ், பிஹெச்டி தமிழ் பண்ணியிருக்கேன். எம்பில் தமிழ் பண்ணும்போது கூட என்னுடைய நெறியாளராக இருந்தவர் டாக்டர் முகிலே ராஜபாண்டியன் என்ற என்பவர் தான். அவர் இங்க பிரசிடென்சி கல்லூரியில பேராசிரியராக இருந்தார். செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்துல அவரும் பதிவாளராக இருந்தார். நான் அவர்கிட்ட போறேன். எங்களுக்கு ஆய்வியல் வகுப்பு எடுத்தவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க நெறியாளர் ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்புல நீங்க ஆய்வு பண்ணக்கூடாது. நெறியாளர்கிட்ட நீங்க ஒரு 10 தலைப்பாவது எடுத்து போய் கொடுக்கணும். அந்த 10ல இருந்து அவர் ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்து அதுல நீங்க ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஆய்வியல் வகுப்பு எடுத்த ஆசிரியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க.
அதே போல நானும் ஒரு 10 தலைப்புகள் எழுதி எடுத்துக்கொண்டு போனேன். அதுல ஒரு தலைப்புக்கு கொஞ்சம் வேலையும் செஞ்சிருந்தேன். என்னன்னா 2001ஆம் ஆண்டு கல்கி இதழ் சிறுகதைகள் ஓர் ஆய்வு அப்படிங்கிறது தான் அந்த தலைப்பு. அதுக்கு 2001ஆம் ஆண்டு கல்கி இதழில எத்தனை சிறுகதைகள் வந்திருக்கின்றன அப்படின்னு அதை யார் எழுதியிருக்காங்க, ஆதர் பேரு, அதையும் இப்ப எழுதி எடுத்துட்டு அந்த பட்டியலோடு அவர்கிட்ட போனேன். அந்த பட்டியலை பார்த்த உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்க இதுலயே பண்ணுங்க அப்படின்ட்டாரு. நானும் அதை பண்ணேன். அதுல வந்து அந்த சிறுகதையினுடைய மைய கருத்து என்ன, அது யாருடைய பார்வையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய முடிவு வந்து நல்ல முடிவா, ஆரம்பம் நல்ல தொடக்கமா, திடீர் தொடக்கமா, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு நோக்கில நான் வந்து ஆய்வு செய்திருக்கேன். அது ஒன்னொன்னுக்கும் ஒரு பட்டியல் போட்டிருக்கேன். இதே மாதிரி ஒரு 9 பட்டியல் வந்து என்னுடைய ஆய்வு கட்டுரையின் இறுதியிலே இதுல இடம்பெற்றிருக்கும். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல நான் அந்த ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்து அந்த இவங்க வந்து முதல்ல எடுத்து என் பேரை பார்த்தாங்க. அதுல எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்ஏ தமிழ், எம்ஏ ஹிஸ்டரி எல்லாம் போட்டிருக்கிறத பார்த்தாங்க. பார்த்துட்டு எம்எஸ்சி பிசிக்ஸ்னா அதான் முதல்ல படிச்சீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா. எங்க வேலை செய்யறீங்க? வானிலை ஆய்வு நேர். அதான் ஒரே அறிவியல் நோக்கில ஆய்வு செஞ்சிருக்கீங்க அப்படின்னாங்க. ஆய்வு எல்லாம் முடிச்சு டிகிரி எல்லாம் வாங்கியாச்சு, டாக்டரேட் வாங்கியாச்சு. அலுவலகத்தில் இவன் ஒரு தமிழ் ஆர்வலர், அதனால என்ன அறிவியல் ஆய்வுகள்ல என்னை சேர்த்துக்கவே மாட்டாங்க. இங்க தமிழ் ஆர்வலர்கள் மத்தியில நான் ஒரு அறிவியல் துறையை சேர்ந்தவன், அதனால இவருக்கு தமிழ் பிஹெச்டி படிச்சிருந்தா கூட இவர் தமிழ் ஆர்வலர் இருக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா டாக்டர் சேயோன் ஒருவர் மட்டும்தான் என்னை வந்து தமிழ் வாய்ந்த ஒரு வல்லுநராக ஏற்றுக்கொண்டு தமிழிலே சொற்பொழிவாற்றுங்கள், கட்டுரை எழுதுங்கள் என்று ஊக்கப்படுத்துபவர். அவருடைய ஊக்கத்தின் காரணமாக நான் திருக்குறள் பற்றி 2 வில்லுப்பாட்டுகள் எழுதியிருக்கிறேன். நம்முடைய திருக்குறள் ஆய்வு மலர் ஆண்டுதோறும் வெளிவருகிறது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்துல. அதுல வந்து 2 வருடங்கள் 2 தனித்தனி வில்லுப்பாட்டுகள் எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கதா காலேட்சேபம் எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அண்மையில் நடந்த பன்னாட்டு கருத்தரங்குல வந்து ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ள எட்ட வேண்டிய நீடித்த நிலைத்த இலக்குகள், அதுல வந்து வானிலை மாற்றம் திருக்குறளின் பார்வையில் அது பற்றி நான் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 15 பக்க ஆய்வு கட்டுரையாகவும் அவருக்கு அளித்திருக்கிறேன். இப்படி எனக்குள் இருக்கின்ற தமிழ் ஆர்வத்தை வெளியே இழுத்து வீதிக்கு கொண்டு வருபவர் நம்முடைய டாக்டர் சேயோன் அவர்கள் தான். அதனால அவருக்கு என்னுடைய முதற்கண் நன்றி. எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு திருப்பி யோசிச்சேன் அப்படின்னா, என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது பள்ளியில படித்துக் கொண்டிருந்த காலத்துல 4, 5 நான் வந்து செம்பனார் கோயில்ல ஒரு உதவி நடுநிலை பள்ளி அப்படின்ற ஒரு பள்ளியில படித்தேன். 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் அதுக்கு அடுத்த பில்டிங் சம்பந்தம் உயர்நிலை பள்ளி, அந்த பள்ளிக்கு நான் மாறினேன். இந்த உதவி நடுநிலை பள்ளியில படிக்கும் போது வெள்ளிக்கிழமை தோறும் அங்கே மாணவர் மன்றம் நடக்கும். அந்த மாணவர் மன்றத்துல யாராவது பேசணும். இப்ப வீட்டுல எங்க அம்மா எனக்கு ஸ்வீட் எழுதி கொடுத்து என்னை பேச சொல்லி எல்லாம் பயிற்சி அளித்து மாணவர் மன்றத்தில் போய் நான் பேசுவேன். இதற்கு தலைவராக நடுவராக இந்த சம்பந்தம் ஹைஸ்கூல்ல இருந்து தமிழாசிரியர்கள் வருவாங்க. நான் 6ஆம் வகுப்புல இங்க சம்பந்தம் ஹைஸ்கூல்ல வந்து சேர்ந்த போது அவர்களுக்கு என்னை முன்னையே தெரியும், இவன் பேசுவான் அப்படிங்கிறது. அங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு 22 பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் கலந்து கொள்கின்ற ஒரு பேச்சு போட்டி, அதுக்கு என்ன செலக்ட் பண்ணி அனுப்புனாங்க. என்னுடைய ஆசிரியர்கள் ஒரு திரு ராமையா அப்படின்ற திரு உமாபதியின் தமிழாசிரியர் ஒருத்தர். இவர் வந்து இவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு 20 பக்கத்துக்கு நேருவை பத்தி ஒரு கட்டுரை எழுதி அதை என்னை மனப்பாடம் செய்ய சொல்லி, எப்படி பேச வேண்டும், எங்கே ஏற்றம் இறக்கம் வேண்டும், எங்கே உணர்ச்சிகரமாக பேச வேண்டும் என்பதையெல்லாம் கையை ஆட்டணும், அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்து ஒரு 10 நாள் பயிற்சி அளித்தார்கள். அந்த போட்டிக்கு நான் போயிருந்தேன். அது நான் பேசும்போது மணி 8:30 ஆகிவிட்டது, இரவு 8:30 ஆகிவிட்டது. எனக்கு ஒரு சாயங்காலம் 6 மணிக்கே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டேன். எனக்கு முந்தைய ஆள் பேசிக்கொண்டிருக்கும் போது என்னை எழுப்புனாங்க. எழுப்பி கொண்டு போய் மேடல் நிக்க வச்ச உடனே நான் பாட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன். அந்த மைக்கு எனக்கு மேல ஒரு 2 அடி உயரத்துல இருக்கு.
அந்த மைக்க வந்து ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட் பண்றாரு, கொஞ்சம் இருங்கிறாரு. ஆனா நமக்கு ஆரம்பிச்சுட்டா நிறுத்த தெரியாது. அந்த அந்த அளவுக்கு வந்து மனப்பாடம் செய்திருக்கிறோம். அதுக்கப்புறம் என் ஆசிரியர் வந்து என் கையை பிடிச்சி கொஞ்சம் இரு, அந்த மைக்கை சரி பண்ணிட்டோம் அப்படின்னு. எனக்கு மைக்கு வேணாம் சார், நான் சத்தமா பேசுறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அதற்கு பிறகு பைக்கை சரி பண்ணி எனக்கு கொடுத்த பிறகு அந்த 16 தங்கி பேசி முதல் பரிசு பெற்றேன். எவர்சிலர்ல ஒரு ஜக்கு கொடுத்தாங்க. அதுதான் அந்த காலத்துல அது ஒரு பெரிய பரிசு. அதை எடுத்துக்கிட்டு நான் வந்து ரோடா போனேன். ஸ்கூல்ல கிளாஸா போய் எல்லா பையங்களுக்கும் காமிச்சேன். என் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் காமிச்சேன். அந்த ஜக்கு வாங்கினது அவ்வளவு பெரிய விஷயம் ஆயிட்டது. அன்றிலிருந்து நான் வந்து மிகவும் அறிமுகமான ஒரு மாணவனாக அந்த பள்ளியில இருந்தேன். எங்க அசம்பிளி நடக்கும். அசம்பிளியில வந்து தமிழ் வாழ்த்து ஒருத்தர் பாடுவாரு. ஒரு திருக்குறள் சொல்லி அதற்கு பொருள் சொல்வதற்கு ஒரு மாணவன் இருப்பான். செய்தி படிப்பதற்கு ஒரு மாணவன் இருப்பான். அந்த திருக்குறள் வழக்கமா சொல்கின்ற மாணவன் வரல. நான் அந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். என்னை பிடிச்சி நீ திருக்குறள் சொல்லு அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே பேசுவானே, அதனால இவன் திருக்குறள் சொல்லிடுவான் அப்படிங்கிற தைரியத்துல அவசரமா கிளாஸ்ல வந்து என்னுடைய தமிழ் புத்தகத்தை எடுத்து எனக்கு பிடிச்ச ஒரு குறளை தேர்ந்தெடுத்து கொண்டு போய் சொன்னேன். தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படிங்கறதுதான் அந்த திருக்குறள். இந்த குறள் எனக்கு நேரடியாக வாழ்க்கையில ஒரு அனுபவத்தை கொடுத்தது. ஒரு நாள் 1996 நினைக்கிறேன். அந்த சமயத்துல நான் வந்து வீட்டுல பெற்றோர்களோடு ஏதோ ஒரு வாக்குவாதம், சண்டை, பயங்கர கோவத்துல அவங்கள பிடிச்சி கண்ணாப்பின்னு கத்திட்டு ஆபீஸுக்கு வந்து ஸ்கூட்டர் எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டேன். அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன். ஒரு குறுகிய சாலை வழியாக போகும்போது சாலையை மறித்தவாறு ஒரு 3 இளைஞர்கள் போயிட்டு இருந்தாங்க. 15 வயது இளைஞர்கள். நான் அவங்க கிட்ட போய் வண்டி எடுத்து ஏன்பா ஓரமா போக கூடாதா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ரொம்ப மரியாதையா தான் கேட்டேன், கோபம் இல்லாம தான் கேட்டேன். அதுக்கு அந்த பையங்கள்ல ஒருத்தன் என்னை பார்த்து ஒரு சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி திட்டான். அது எனக்கு கோபத்தை ஏற்படுத்திடுது. சொல்லிட்டு அவங்க 3 பேரும் முன்னாடி போயிட்டாங்க. நான் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணி அவங்க 3 பேர் மேலேயும் போய் அடிச்சிட்டேன். அவங்க 3 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. அங்க சாலையில யாருமே இல்ல. இருந்திருந்தா எல்லாரும் ஓடி வந்து ஒரே பிரச்சனையா இருக்கும். அதுல ஒரு பையன் ரொம்ப தெளிவான அறிவுடையவனாக இருந்தான். அவன் வந்து சரிந்து விழுந்த என்னுடைய ஸ்கூட்டரை நிமித்தி என்னை உட்கார சொல்லி, நீங்க போங்க சார், அந்த அடிபட்டு விழுந்திருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டான். நான் கிளம்பி வந்துட்டேன். கொஞ்ச தூரம் ஓட்டிட்டு வந்த பிறகுதான் நான் வந்து, கேவிபி நீ என்னடா பண்ண, இப்ப ஒரு 3 பேரை கொண்டு இருப்ப, இவ்வளவு கோபம் தேவையாடா உனக்கு? நான் அலுவலகத்துல போய் என்னால நிக்க முடியல, உட்கார முடியல, என்னமோ பண்ணுது. நண்பர் ஒருவர் என்ன அங்க போட்டு புயல் கண்டறியும் ரடார் நிலையத்துல நான் வேலை செய்யறேன். என்ன போர்ட்ரஸ் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் இவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, என்ன பாருங்கன்னா அவங்க பார்த்தாக்க உங்களுக்கு பிபி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி பிபிக்கு 2 மாத்திரை கொடுத்தாங்க. முடிஞ்சா போய் தூங்குங்க அப்படின்னாங்க. அலுவலகத்துல எங்களுக்கு பெரிய வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால அங்க வந்து தூங்கிட்டு நைட்டு வீட்டுக்கு வரும்போது என்னுடைய குடும்ப மருத்துவர்கிட்ட போய் இதே மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்னேன். அவர் அப்ப பிளட் ப்ரெஷர் செக் பண்ணாரு. பார்த்தா அப்பயும் ஜாஸ்தியா தான் இருக்கு. அவர் பிளட் ப்ரெஷருக்கு மாத்திரை கொடுத்துட்டு டெய்லி வந்து ஒரு 4 நாளைக்கு செக் பண்ண அப்படின்னாரு. 4 நாளைக்கு தொடர்ந்து செக் பண்ணதுல அந்த பிபி குறையவே இல்லை. 1996 அன்றிலிருந்து இன்று வரை பிபிக்கு மருந்து சாப்பிடுறேன். தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே ரத்த கொதிப்பா வந்து கொல்லும் சினம் அப்படிங்கறத அனுபவம் பூர்வமாக அறிந்து கொண்ட ஒரு குறள். இது வந்து அவர் காலத்துல பிபி அளக்கிற மிஷின் இருந்ததா, இல்ல பிபியை குறைக்கிறதுக்கு மருந்து இருந்ததா, மாத்திரை இருந்ததா, கோபம் வந்தா ரத்த கொதிப்போ அல்லது வேற ஏதோ ஒன்று உடலை பாதிக்கக்கூடிய ஒரு செயல் உடலில நடக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார் தானே. அதனால்தான் அவரால் எழுத முடிகிறது. ஒரு வானிலையாளன். சோ நான் வந்து திருவள்ளுவரின் அறிவியல் நோக்கு, ஆங்கிலத்துல சொல்றதா சயின்டிபிக் அவுட்லுக் இண்டிகேட்டட் பை திருக்குறள் அப்படின்னு வச்சுக்கலாம். சயின்டிபிக் அவுட்லுக் இண்டிகேட்டட் பை திருக்குறள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து திருக்குறள்ல வானிலை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கணும். 2வது அதிகாரமே வான் சிறப்பு. அந்த வான் சிறப்பு வந்து மழையின் முக்கியத்துவம் பற்றி அவர் 10 குறள்ல சொல்றாரு. தானம் தவம் 2ம் தங்காவையனுலகம் வானம் வழங்காதினை.
ரெண்டுமே இருக்கு. தானமும் இருக்காது, தவமும் இருக்காது. தானம் யார் பண்ணணும்? இல்வாழ்க்கையில் ஈடுபடுகிறவன் தான் தானம் செய்யணும். தவம் யார் செய்ய போறான்? துறவற வாழ்க்கையில இருக்கிறவன் தான் இந்த இல்வாழ்க்கையில் ஈடுபடுகிறவன் கிட்ட இருந்து தானம் வாங்கி அவன் தன்னுடைய தவத்தை செய்ய போறான். இரண்டுமே தங்காது. இந்த வேறுலகத்தில் வான்மழை பெய்யலைன்னா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இந்த பூமி வான்மழைக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, பூமிக்கு நிலவுலகுன்னு பேரு சொல்லணும். ஆக்சுவலா ஒரு மிஸ்நாமர், ஒரு தவறான பெயர். அதுக்கு நீர் உலகுன்னு தான் பேரு சொல்லணும். பூமி முழுக்க 71% நீர் பரப்பு இருக்கிறது தானே சொல்லியிருக்கணும். ஆனா நில உலகு அந்த 1% நீர்ல 97% கடல் மற்றும் பெருங்கடல்களால் உள்ளது. 97%. பாக்கி 3% தான் நன்னீர். குடிப்பதற்கு எல்லாம் பயன்படுத்துகிற நன்னீர் வந்து இந்த 71%-ல் 3% தான். இந்த நன்னீர்லையும் பனிப்பாறைகள் பனிக்கட்டிகளில உறைந்துள்ளது வந்து சுமார் 1.75%-லிருந்து 2% வரைக்கும். நிலத்தடி நீர், கிரவுண்ட் வாட்டர், நம்ம இப்ப போர் போட்டு எடுத்து ஜாலியா உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோமே, அது வந்து 0.5%-லிருந்து 0.75% வரைக்கும். நமக்கு ஓப்பனா பயன்படுத்தக்கூடிய அளவிலே நீர் கிடைப்பது வந்து ஆறுகள், ஏரிகள், குளங்கள் போன்ற நீர்நிலைகள் இருந்துதான் இது வந்து சுமார் 0.01% தான். அதனாலதான் இந்த நீர் வந்து இது வந்து மழையாக ஆறுகளில் ஓடி வந்து குளங்களிலும் ஏரிகளிலும் நிறைந்து அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அதனாலதான் வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரம் வந்து முக்கியத்துவம் பெறுகிறது. இதுல அவர் வந்து விசும்பின் துளிவேழி நல்லால் மட்டாங்கே பசும்புல் தலை காண்பதறிவு அப்படின்னு 16வது குறள்ல சொல்றாரு. அதே போல 17வது குறள்ல நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடேன் அப்படின்னு சொல்றாரு. இது என்னது? நெடுங்கடலும் தண்ணீர்மை குண்டிவிடும்னா என்ன அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு மீனவர் ஒருத்தரை கேட்டேன். மழை பெய்யலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? மீன் வளம் கலிக்காது, உப்பு கடுப்பு மிகுதலால் கடல் வாழிகள் நலிந்து போகும், முத்து திரளாது, பவழம் தழைக்காது, நன்னீரை தேடி கழிமுகத்திற்கு வரும் மீன் வரத்து இல்லாமல் போய்விடும். அதனால நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழி, அதாவது இடியுடன் கூடிய பெருமழை பெய்யாமல் போனால். நம்ம இதுல வந்து செய்தித்தாள்கள்லாம் அடிக்கடி ஒரு செய்தியை பார்ப்போம். சரியாக வந்து தடுப்பணைகள், அணைகள்லாம் கட்டாததுனால 8 லட்சம் கன அடி நீர் வந்து கடலிலே போய் வீணாக சேர்ந்து விட்டது. அது வீணாகலாம் சேரல, அது கடலின் தன் நீர்மை குன்றாமல் பாதுகாப்பதற்காக செல்கின்ற நீர் தான். இந்த விஷயத்தை கூட எவ்வளவு அழகாக வள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த காலத்துல இப்ப கூட நான் வந்து சொன்னேன், வானிலையியல் அப்படிங்கிறத பத்தி நான் சொன்னேன். வானியல், வான் இயற்பியல், வானிலையியல், இவற்றையெல்லாம் இதுல நிறைய அளவீடுகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் வளர்க்க தெரிந்தவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்களா அப்படின்னாக்க, திருவள்ளுவர் மெய்யறிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல 353வது குறளில் சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாருன்னா, ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து. வறுமையில உரையில போய் பார்த்தா நான் சொல்றதெல்லாம் இருக்காது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வானம் நனிய துடைத்துனா வானத்தை கூட அளக்க தெரிந்தவர்கள், அளக்க தெரிந்து ஐயத்தை நீங்கி தெளிந்தவர்களுக்கு அப்படின்னு தான் இதுக்கு பொருள் அப்படின்றது நான் சொல்றேன். என்னை போன்ற அறிவியல் அறிஞர்கள் சொல்வார்கள். இது இங்க மட்டும் இல்ல, அவர் காலத்துல வந்து கணியர், முதுகண்ணர், அறிவர், அந்த மாதிரி சில குழுக்கள் இருந்தார்கள். இவர்களுடைய வேலையே இவற்றையெல்லாம் அறிந்து அளவறிந்து சொல்வதுதான். கணியன் பூங்குன்றனார் அப்படின்னு ஒரு புலவரே நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். இதே போல புறநானூற்று 30வது பாடல் எங்கனும் பாடுவர் அப்படின்னு ஒரு தலைப்பு அந்த பாட்டுக்கு, புறநானூற்று பாடலுக்கு. உறையூர் முதுகண்ணன் சாத்தனார், அந்த கண்ணன் முதுகண்ணன்கிறது இங்க வருது பாருங்க. உறையூர் முதுகண்ணன் சாத்தனார்
இவர் யாரை பாடியிருக்கிறார்னா சோழன் நலங்கிள்ளியை பாடியிருக்கிறார். பாடாண்டினை சேர்ந்த ஒரு பாடல். தலைவனின் இயல்பு கூறுதல் அப்படிங்கிற வகையில வருது. செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் வழி திரி தரு திசையும் வரிது நிலையிய காயமும் என்றிவை சென்று அளந்து அறிந்தார் போல இணைத்தன்மரும் உளரே. செஞ்ஞாயிற்று செலவு அப்படின்னா சூரியனின் இயக்கம். சூரியன் இயங்கவே இல்லை, அது ஒரு மையத்தில் இருக்கிறது, அதை சுற்றி பிற கோள்கள் தான் சுற்றுகின்றன அப்படிங்கிறது தான் இன்றைய கோட்பாடு. அப்ப செஞ்ஞாயிற்று செலவு என்னவா இருக்கும் அப்படின்னா, சூரியன் இங்கேயும் அங்கேயும் நகரல, ஆனா சூரியனுக்குள்ள பல இயக்கங்கள் இருக்கின்றன. ஹைட்ரஜனும் சேருது, ஹீலியமும் சேருது, அதுல இருந்து வெப்பம் வெளிவருகிறது, அந்த வெப்பத்தினால சூரியன் எரிகிறது. சோ அந்த செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் அதனுடைய அளவு என்ன, அதிலிருந்து வெளிவருகிற கதிர்களின் அலை நீளம் என்ன, என்னென்ன அலை நீளத்தில் சூரியன் கதிர்களை வெளியிடுகிறது, அதே போல அந்த அஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலும், அந்த பறிப்பால் சூழப்பட்டுள்ள இந்த மண்டலம், சூரிய மண்டலம் அப்படிங்கிற இந்த மண்டலமும் வழி திரி தரு திசையும், எங்கிருந்து காற்று வருகிறது, எப்போது மாறும், இப்படியே இந்த புயல் ஆந்திராவுக்கு போய் நெல்லூருக்கும் ஓங்கோலுக்கும் இடையே கரையை கடக்க போறதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அது சென்னைக்கு அருகே 45 கிலோமீட்டர்ல 24 மணி நேரம் அப்படியே நிலை கொண்டு இருக்கிறது. அந்த அந்த வழியினுடைய திசை என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த காலத்துல வழி திரி தரு திசை என்னங்கிறத கண்டுபிடிச்சாங்க. வரிது நிலைய காயம், ஆகாயத்திலே இருக்கின்ற பல்வேறு பொருட்கள் என்ன என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆட்கள் இருந்தார்கள். ஏன் இவை சென்று அளந்து அறிந்தார் போல இணைத்தன்மரும் உள்ள, இதை போல பலர் இருந்தார்கள், இதை போல தொழிலை செய்யக்கூடிய பலர் இருந்தார்கள் அப்படிங்கறத இந்த பாட்டு சொல்லுகிறது. இதைத்தான் வள்ளுவரும் தன்னுடைய குறள்ல ஐயத்தின் நீங்கி தெளிந்தாது வையத்தின் வானம் நனிய துளைத்து, மெய் அறிதல்ங்கிற அதிகாரம், குறள் 353. அதே மாதிரி இப்ப நம்ம நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது வேளாண் தொழில. என்ன தொழில் என்னது அப்படின்னாக்கா, அமெரிக்காவிலிருந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் வருது. குறிப்பா ஜிஎம் காட்டன். ஜிஎம் காட்டனை பயிரிடக்கூடாது அப்படின்ற இது ஓடுகிறது. இந்த ஜிஎம் பயிரிடக்கூடாதுன்னு ஒரு குரூப் ஏன் சொல்றாங்க அப்படின்னாக்க, அந்த ஜிஎம் காட்டனை நீங்கள் பயிரிட்டால் அதுல இருந்து உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். ஆனா அதுல அடுத்த முறை விளைவிப்பதற்கு தேவையான விதை கிடைக்காது. இப்ப நெல் பயிரிடுகிறோம், நெல்ல இருந்து ஒரு மூட்டையை எடுத்து நல்லா காய வச்சு மூட்டை போட்டு அவங்க விதை நெல்லாக வைத்திருப்பார்கள். அவ்வாறியினாலே கிடைக்காத ஒரு விவசாய முறை வந்துவிட்டால், ஒவ்வொரு முறையும் விதையை நீங்கள் அதை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து தான் வாங்க வேண்டும். அவன் இன்னைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் கழிச்சு கொடுத்தானா நீங்க உங்களுடைய வேலைகள் எல்லாம் நிறுத்த இருக்கும். அதாவது நீங்கள் அவன் கண்ட்ரோல்ல போயிட்டீங்க, அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள். நம்முடைய கட்டுப்பாட்டுல எதுவுமே இல்லை, அந்த மாதிரி ஆயிடும். அதனால இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு காட்டனை ஜிஎம் காட்டனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு விவசாய ஆர்வலர்கள் எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறத எதுக்காக தயார் பண்ணாங்க? இந்த காட்டன் ஒரு குறிப்பிட்ட பூச்சி வகைகளால தாக்கப்படுது. இந்த பூச்சிகளை ஒழிப்பதற்கு பூச்சிக்கொல்லி வேதியியல் பொருட்களை நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. இந்த பூச்சிக்கொல்லிகள் பயிர்களை காட்டன் பரவாயில்ல, அதே ஒரு கத்திரிக்காயா இருந்ததுன்னா கத்திரிக்காய்க்குள்ளாரையும் அந்த கெமிக்கல்ஸ் போய் சேர்ந்து அதை சாப்பிடும் போது நமக்கும் அந்த கெமிக்கல்ஸ் நம்ம உள்ளாரையும் ஒரு சிறிய அளவுல போகுது. இப்ப நம்ம ரத்த கொதிப்பிற்கு மாத்திரை சாப்பிடணும், அது கூடவே டாக்டர் சொல்ற உப்பு கூட போட்டுக்காதீங்க அப்படின்பாரு. ஏன்னா அந்த துளி போற உப்பு நீங்க அதிகமாக போட்டுக் கொள்வதால ரத்த கொதிப்பு அதிகமாகிறது. ஒரு சிறிய அளவிலான உப்பு
ஒரு சிறிய அளவிலான உடலில் பலவித மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். அதே போலதான் இந்த பூச்சிகளை கொள்வதற்காக நாம் போடுகின்ற அந்த வேதியியல் உரங்களில், பூச்சிக்கொல்லிகளில் இருக்கின்ற அந்த விஷப்பொருட்கள், சயனைடு மாதிரி ஒரு விஷப்பொருட்கள் சிறிய அளவிலே உடம்பிலே போய் சேர்ந்தாலும் அது நம்ம பெரிய பாதிப்பை ஏற்படும். இந்த முறை அதிக மகசூல் ஈட்டுவதற்கு ஒரு நல்ல முறை என்பதால உலகின் பல பகுதிகளில் இன்னும் வரவேற்கப்படுகின்ற ஒரு முறையாகத்தான் இருக்கிறது. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட், அதாவது விதை வராது. சாப்பிடும் போது கூட பேரிச்சம்பழம் சாப்பிடுறோம், அதுல சீட்லெஸ் பேரிச்சம்பழமா இருந்தா சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும். அதே சீடு உள்ளதா இருந்தா கடித்து துப்ப வேண்டியிருக்கு. வாழைப்பழத்துல சீடே கிடையாது, எல்லாரும் சாப்பிடலாம், குழந்தைங்க கூட சாப்பிடலாம். இந்த சீட்லெஸ் பழத்தை சாப்பிடுவது மிக சுலபம், மிகவும் விருப்பமானது கூட. இது அவர் நாமத்துப்பால்ல தனிப்படர் மிகுதி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல குறள் 1191 தாம் வீழ்வார் தம் வீழ பெற்றவர் பெற்றாரே காமத்து காழில் கனி அப்படின்றார். அதாவது சேர்ந்திருந்த தலைவனும் தலைவியும் கூடல் கொண்டு பிரிகிறார்கள், பிறகு சேர்கிறார்கள். அந்த கூடல் கொண்டு பிரிந்து பின் சேருவதனால் பெறுகின்ற அந்த இன்பம் இருக்கிறதே, அது எப்படி இருக்கிறது அப்படின்னா, விதையில்லாத கனியை உண்பது போல மிகவும் இனிமையாக இருக்கிறது. விதையில்லாத கனி, சீட்லெஸ் பழங்கள் பற்றி அவருக்கு அந்த காலத்திலேயே அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது. அதுக்கப்புறம் மருத்துவம் பற்றி, மருந்து பற்றி வள்ளுவர் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திலேயே ஒரு மருத்துவர் ஒரு சொற்பொழிவு கொடுத்தாரு. அதுல அவர் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோர் என கேட்டதாய் என்ற குறளுக்கு விளக்கம் சொன்னார். மருத்துவ பார்வையில அவர் விளக்கம் சொன்னார். டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் இருசக்கர வாகனம் ஓட்டுகிறவர்களுக்கு அடிக்கடி கீழே விழுந்து விபத்து ஏற்படுவது உண்டு. இந்த விபத்துல ஒரு முக்கியமான தாக்கம் என்னன்னா, தோள்பட்டை பந்துக்கண்ண மூட்டுல இருந்து அந்த கை காய்ந்து வந்துடும். அந்த மாதிரி ஒரு எலும்பு முறிவு ஏற்படுவது உண்டு. பயங்கரமா வெடிக்கும். ஆனா கரெக்டா நம்ம அதுதான் இதுவாயிருக்குங்கிறத ஒரு மணி நேரத்தை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, எலும்பு சிகிச்சை நிபுணர்கிட்ட போனோம்னா அவர் கையை ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வச்சு டக்குன்னு போட்டாருன்னா அது திருப்பி அந்த மூட்டுக்குள்ளார பந்துக்கிண்ண மூட்டுக்குள்ளார போய் உட்கார்ந்துரும். உட்கார்ந்ததும் வலியெல்லாம் நின்று உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் வரும் பாருங்க, ஆனந்தமா இருக்கும். இன்னொரு தடவை விழுந்து கை வச்சுக்கலாமான்னு கூட தோணும், அந்த அளவுக்கு ஆனந்தமா இருக்கும். இதே போன்ற ஒரு ஆனந்தம் பிரசவத்துக்கு பிறகு அந்த மாபெரும் வலியை சந்தித்து குழந்தை பெற்ற பின் அந்த தாயாருக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதே போன்ற ஒரு மகிழ்ச்சி அவருடைய மகனை சான்றோர் என கேட்டபோது மீண்டும் ஏற்படுகிறது. அப்படிங்கிறது தான் முதல் பார்வையில நமக்கு புரிகின்ற அந்த குறள். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஆனா அவர் சொன்னார், அந்த பிரசவத்திற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஹார்மோன் சுரக்குதான். இந்த ஹார்மோன் நல்ல மகிழ்ச்சி அவங்களுக்கு தரும், அதனால அவங்க முகத்துல சிரிப்பு வரும். அதே ஹார்மோன் பின்னாளில் மகன் வளர்ந்து பெரியவனாகி சான்றோன் என மக்கள் சொல்லும் போது அதே ஹார்மோன் மீண்டும் சுரக்கிறது. அதனாலதான் அதே மகிழ்ச்சி அவங்க வள்ளுவர் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் என்று குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னார். ஒரு அருமையான கருத்து பாருங்க. இந்த மாதிரி இதுல திருக்குறள்ல மருந்தை பற்றி பல விஷயங்கள் இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா வயசாயிடுது, எனக்கு 65 வயது ஆகிறது. என்னுடைய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆவதில்லை. அதுக்கு ஒரு மாத்திரை, அந்த மாத்திரையை ஒரு 6 மாசம் போட்டுருந்தாங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. 6 மாசம் கழிச்சு அந்த மாத்திரை போட்டாலும் சரியா வர மாட்டேங்குது. இப்ப மத்தியானம் 1, ராத்திரி 1, 2 போடு.
இல்ல அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல்ல போய் 2 நாள் படுத்துரு. இதுதான் இதுக்கு ஒரே வைத்தியம், வேற வைத்தியமே இல்லை. இத கடைசி அதிகாரம் காமத்துப்பால் 1133வது அதிகாரம். அதிகாரத்தின் பெயர் ஊடல் ஓகை. குறள் 1326. அதுல அவர் சொல்றாரு, உணவு செரிமானம் ஆவது மிக மிக அவசியம். முதல் வரிதான். 2வது வரி நமக்கு தேவையில்லைங்கிறதுனால நான் சொல்லல. உணவினும் உண்டது அறல் இனிது. உணவினும் உண்டது, சாப்பிடுற உணவு விதவிதமான கல்யாண சமையல் சாதம் காய்கறிகள் பிரமாதம், அது முக்கியம் இல்ல. ஏற்கனவே நீ சாப்பிட்ட உணவு செரிச்சாதான் உன்னால அடுத்த வேளை சாப்பிட முடியும். சோ அந்த செரிதான் முக்கியம், இனிது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இத மருந்து அதிகாரத்துல ஒரு பல குறள்கள் மூலமா சொல்றாரு. குறள் எண் 942ல மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த குறள்ல அற்றது போற்றி உண்க அப்படின்னா முன்பு உண்ட உணவு செயல்மான பின்பு உண்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 943ல சொல்றாரு, அற்றால் அளவறிந்து உண்க, உண்ண வேண்டிய அளவு எவ்வளவுன்னு அறிந்து உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. மாறல்லது உண்க 946ல 43ல தான் சொல்றாரு. அதுவும் ஏற்புடைய உணவை உண்ண வேண்டும். மெட்ராஸ்ல இருந்துகிட்டு டெய்லி பிஸாவும் பர்கரும் சாப்பிட முடியாது. இங்க தயிர் சாதம் சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது. அரிசி சோறு சாப்பிட்டாதான் நல்லது. பருப்பு போட்டு காரம் இல்லாம சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது. அதே நீங்க வடக்க போனீங்கன்னாக்க அங்கே அங்க கூட எல்லாரும் பாசுமதி ரைஸ்ல டெய்லி புலவு பண்ணி சாப்பிடுறாங்க, அது வேற விஷயம். அங்க நீங்க சப்பாத்தி எல்லாம் சாப்பிடலாம். ஆனா தமிழ் உன்னுடைய பகுதியில் நீ விளைகிறதோ அந்த பொருளை நீ உண்ண வேண்டும் அப்படிங்கிறதுதான் ஒரு கருத்து. அதே போல உன்னுடைய உடலுக்கு ஏற்புடைய உணவை நீ உண்ண வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. மாறல்லது உண்க, இழிவறிந்து உண்க. செரிமானம் ஆகிறதுக்கு எவ்வளவு சாப்பிட்டா சரியா இருக்குமோ அவ்வளவு சாப்பிடு. பஃபே அப்படியே தட்டெடுத்து போய் ஒரு ரவுண்டு சாப்பிட்டு முடிச்சு திருப்பி இன்னொரு ரவுண்டு, கடைசியா எது பிடிக்குமோ அதை மட்டும் ஒரு ரவுண்டு அப்படின்னு ஒரே ரவுண்டு கட்டி அடிக்கக்கூடாது. ஒரு கப்பு தான் சாப்பிடணும்னா ஒரு கப்பு தான் சாப்பிடணும், அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. இழிவறிந்து உண்க, தீயளவறிந்து உண்க. இதுக்கு மேல சாப்பிட்டா செரிமானம் ஆகாது, இதுதான் அளவு, இதுக்கு மேல போனா அது அளவுக்கு அதிகம்னு தெரிந்து உண்க. அதுக்கப்புறம் துவர பசித்து உண்க, நல்லா பசித்த பிறகு சாப்பிடு அப்படின்னு நாம் சாப்பிடுவதை பற்றி வள்ளுவர் மிக அருமையாக மருந்து என்ற அதிகாரத்தில் பல குறள்களை சொல்லியிருக்கிறார். அதே போல நாம இப்ப கொரோனா நோய் வந்திருந்த போது தடுப்பூசி போட்டுக்கிட்டோம். தடுப்பூசிகள் அதுக்கு முன்னாலேயும் இருக்கு. போலியோ தடுப்பூசி இருக்கு, அம்மை தடுப்பூசி இருக்கு. இந்த அம்மை தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் எட்வர்ட் ஜென்னர் இல்லையா? இவர் எப்படி அதை கண்டுபிடித்தாரு தெரியுமா? மாட்டுக்கு வந்திருந்த அந்த கோமாரி அந்த நோய் கிருமியை சிறிதளவு எடுத்து ஒரு மனிதன் உடலிலே செலுத்தினால் அவனுக்கு முதல்ல ஜுரம் எல்லாம் அடிக்கும், சில சமயம் அம்மைக்கான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு லைஃப் டைம்ல அம்மையே வராது என்பதை அவர் கண்டுபிடித்தார். இத வள்ளுவர் காமத்து பால்ல குறிப்பறிதல், ஏன்னா குறிப்பறிதல்ங்கிறது பொருட்பாலையும் வேற ஒரு இடத்துல இருக்குது. அதனால காமத்து பால் குறிப்பறிதல் அதிகாரத்துல 1091 குறள், இரு நோக்கு இவள் உன் கண் உள்ள, இரு நோக்கு இவள் கண் உள்ளதொரு நோக்கு, நோய் நோக்கு ஒன்றாம் நோய் மருந்து. அதாவது இவருடைய கண்ணுல 2 வகையான பார்வை இருக்கிறது. ஒண்ணு நோயை தருகின்ற பார்வை, இன்னொன்னு அந்த நோய்க்கே மருந்தாக இருக்கும் பார்வை. அத தடுப்பூசியும் இவங்ககிட்டயே தான் இருக்கு. இன்னொரு ஒரு குறள் 1102 புணர்ச்சி மகிழ்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல, பிணிக்கு மருந்து பிறமன் அணியிழை தன் நோய்க்கு தானே மருந்து.
அவள் நமக்கு தருகிற அந்த நோய்க்கு அவள் தான் மருந்து அப்படின்னு, நோய்க்கான மருந்து அந்த நோயை தருகின்ற அந்த இடத்திலேயே இருக்கும் என்பதை இந்த இரு குறள்களிலே அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் அறிவியல் விதிகள். இசபெல் ரபாக்கஸ் ஒரு விஞ்ஞானி, ஹவாய் தீவுகள்ல இருந்தவங்க, 1800 வாக்குல அவங்க வந்து ஒரு ஆய்வுக்கட்டுரை எழுதினாங்க. அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அதை பத்தின வந்து ஒரு ஆய்வுக்கட்டுரை. அதுல அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வகை நீர் நிறை தாவரங்கள் வந்து ஒரு குளத்திலே வசிக்கிறது அப்படின்னா, மழை காலத்துல நீர்மட்டம் 20 அடி இருந்ததுன்னா அதனுடைய தண்டின் நீளமும் 20 அடி, அது மேல மிதக்கும். கோடை காலத்துல 10 அடிக்கு அது குறைஞ்சு போச்சு அப்படின்னாக்க அதனுடைய தண்டின் நீளம் 10 அடி குறைஞ்சு போய் அது மேலே மிதக்கும். நீங்க கேட்ட மாதிரி இருக்கா? எஸ், வள்ளுவர் சொல்லியிருக்காரு, வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. இந்த 1800ஆம் ஆண்டு அறிவியல் அறிஞர்கள் வந்து ஆய்வு செய்து கண்டுபிடித்த ஒரு விஷயத்த 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் அவர்கள் சொல்கிறார், வெள்ளத்தனையது மலர் நீட்டம். அதை வந்து நம்முடைய வாழ்வியலோடு இணைத்து உள்ளத்தனையது உயர்வு என்பதையும் சேர்த்து சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு ஒரு லா, சின்ன வயசுல வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், அதை வந்து பள்ளி காலத்துல படிக்காத இயல்பியல் மாணவர்களே இருக்க முடியாது. அந்த 3 லால ஒரு லா தான் ரொம்ப சுலபமான லா. ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆர் ஆல் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படிங்கிற அந்த 3rd லா ஆஃப் மோஷன், அதுதான் வந்து ரொம்ப சுலபமான லா. நமக்கு ஒரு திருக்குறள் ஞாபகத்து வரும். ஏன்னா அது 319வது குறள், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யல் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். முற்பகல் செய்யும் பிற்பகல் வரும். ஒரு அருமையான இயல்பியல் விதியை என்ன அருமையாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இதை போல இன்னும் எடுத்துக்கிட்டே போலாம். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு அப்படின்னு ஒரு குறள். இது தொட்டனை தூரும் நீர்க்கேணின்னு அவர் எழுதியிருக்கலாம். அவர் ஏன் வந்து மணற்கேணின்னு எழுதினாரு அப்படின்னா, சென்னையில ஆழ்துளாய் கிணறு தோண்டுபவர்கள் வந்து தெரியும், 150 அடி தோண்டுவோம், ஒரே பாறையாக இருக்கிறதுங்க அப்படிம்பாங்க. அந்த 150 அடிக்கு கீழே போனாதான் அங்க ஒரு 2 அடிக்கு தண்ணி நிற்கும். அதுல இருந்து அந்த 2 அடி தண்ணீர் நம்ம உறிஞ்சு அதுல தண்ணீர் ஊறிக்கொண்டே வரும். அதை தான் நம்ம பயன்படுத்துறோம். ஆனால் தஞ்சை மாவட்டத்துல வாழ்கிறவர்களுக்கு இந்த பிரச்சனைலாம் கிடையாது. வீட்டு கிணத்துல தண்ணி வரல அப்படின்னாக்க குளத்துக்கிட்ட ஆத்துக்கு போய் ஒரு அடி தோண்டணும் அப்படின்னாக்க அதுல தண்ணி வரும். கொட்டாங்கச்சியால அள்ளி குளத்துல ஊத்திக்கிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடலாம். ஒரு அடி தூங்கினா தோண்டினா 1/2 அடிக்கு தண்ணி, 2 அடி தோண்டினா 1 அடிக்கு தண்ணி, 3 அடி தோண்டினா 1.5 அடிக்கு தண்ணி. தோண்ட 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 அதுல தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு, இத கல்வி அதிகாரத்துல வச்சிருக்காரு. ஆனால் நீ படிக்க படிக்க உன்னுடைய அறிவு வளரும் அப்படின்ட்டு அதுக்கு விளக்கம் எழுதியாச்சு. இது வந்து பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம் வந்து தொட்டனை தூரும் மணற்கேணின்னே ஒரு நூல் எழுதியிருக்காரு. நாம் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு நூல். ஆசா ஞான சம்பந்தம் நூல் தான் வந்து பொதுவாக இன்றைய மாணவர்கள்லாம் படிக்கிறது இல்லை. ஏன்னா பயங்கர போர் சார், அதை யார் படிக்கிறது சார் அப்படின்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைப்பார்கள். ஆனா அந்த நூல் வந்து ரொம்ப படிக்க வேண்டிய ஒரு நூல். அவர் வந்து கம்பராமாயணத்தை எழுதுப்பா அப்படின்னு அவரை கூப்பிட்டு இஸ்மாயில் சொன்னதான். அதெல்லாம் எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, நான் வந்து கம்பராமாயணத்தை எழுதணும்னா அதுக்கு எவ்வளவு படிக்கணும், என்னால முடியாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு போயிட்டு சரி நீ கோதாவரியின் பெருமை பத்தி அவர் எழுதியிருக்கிறதுல ஒரு பாட்டு இருக்கு, அது ஆசலம் ஐம்புரி அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டை படின்னு சொல்லி அனுப்புனாராம். அந்த பாட்டை படிச்ச உடனே இது ஏன் கம்பர் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு விளக்கம் காண்பதற்காக வேற ஒரு புக்கு படிச்சாராம். அதை படிக்கும் போது ஸ்ரீருத்ரம் பத்தி அவருக்கு அதுல ஒரு கருத்து வந்தது.
அந்த ஸ்ரீருத்ரம் என்னங்கிறதுக்கு ருக்வேதம் படிச்சாராம். ஏன்னா ருக்வேதம் 4வது அதிகாரத்துல ஸ்ரீருத்ரம் வருகிறது. ஆனா ஒரிஜினல் அதுதான். அதனால ருக்வேதத்தை படித்து ஸ்ரீருத்ரத்தை படித்தாராம். அதே சமயத்தில் பாக்கி வேதங்களையும் படிக்க வேண்டும் என்று தோன்றியதால பாக்கி வேதங்களையும் படித்தாராம். நீ இவ்வளவு வேதம் எல்லாம் படிக்கிறியே, நீ ஆழ்வார்கள் எழுதிய 4000 திவ்ய பிரபந்தம் படிச்சியா? 4000 திவ்ய பிரபந்தம் முழுக்கமே இந்த வேத கருத்துக்கள் தானே இருக்கு அப்படின்னு உடனே இவருக்கு சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்ஸ்கிருதம் படிச்சு வேத கருத்துக்களை எல்லாம் படிச்சுட்டு இருந்தோமே, 4000 திவ்ய பிரபந்தத்தை படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 4000 திவ்ய பிரபந்தம் படிச்சாராம். தோண்ட 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 தொட்டனை தூரும் மணற்கேணி அவருக்கு அறிவு வளர்ந்து கொண்டே இருந்தது அப்படிங்கிறத அவர் அந்த நூல்ல மிக அருமையாக விளக்கி இருப்பாரு. நீங்கள் அறிவியலை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி திருக்குறளை தோண்டினால் தோண்ட தோண்ட உங்களுக்கு அறிவியல் கருத்து தரக்கூடிய ஒரு மணற்கேணி தான் திருக்குறள் என்று கூறி இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு முனைவர் சேகவன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மிக அருமையாக திருக்குறளில் திருக்குறள் உணர்த்தும் அறிவியல் நோக்கு, நல்ல கருத்தை, அதுவும் அவருக்கே உரிய பாணியில மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு. அவருடைய அனுபவங்கள் எல்லாம் எப்படி தொடக்கத்தில் அவருடைய அனுபவம் இருந்தது என்பதெல்லாம் விரிவாக சொன்னாங்க. நன்றி பேராசிரியர் முனைவர் KV பூவை பாலசுப்ரமணியம் அவர்களே. இப்ப நம்ம அறிவியல்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வரவர் கோபாலன் ஐயா தான். அவர் தான் பல வினாக்களை கேட்டு இன்னும் என்னென்னலாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்க தோண்ட தோண்ட, அதாவது திருக்குறள் அறிவியல் மணற்கேணி திருக்குறள் அப்படின்னு கூட நினைத்து பார்க்கலாம். வாங்க கோபாலன் ஐயா, உங்க கருத்தை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இவர் KBBA தெரியாதவங்க இல்லைங்க. அதை தவிர அவர் அவருக்கு எப்படிதான் டைம் கிடைக்கிறதோ, ஏதோ 3 மணிலிருந்து 4 மணிலிருந்து தூங்குவார் அப்படின்னு அந்த தூக்கம் கூட அது எப்படி வருதுன்னு தெரியாது. ஏன்னா அவர் ஏதாவது ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒரு நம்ம அறிவியல் பூங்கா மாத்திரம் இல்ல, என்னென்னவோ தமிழ் இந்த விஞ்ஞான நூட்கள் எந்த நூல் இருந்தாலும் அவர் KBB அவருடைய கட்டுரை இல்லாம இருக்காது. அவர் திடீர்னு ஏதாவது ஒரு நமக்கு தெரியாத ஒரு பத்திரிகை பத்தி எல்லாம் அதுல கட்டுரை வந்தது அப்படியெல்லாம் அனுப்புவாரு. அவர் அவர் ஒரு விஞ்ஞானி அப்படிங்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் அவர் ஒரு உறுதிப்படுத்தி இருக்கார். அவருடைய கட்டுரைகள் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அவர் அதை ரசிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அது இருந்துகிட்டே இருக்கும். அதுல வள்ளுவர் சொல்லியிருக்கார், எப்பொருள் எத்தன்மையாதனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதேனும், எப்பொருள் யார் யார் வாய் காப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இதுதான் ஒரு விஞ்ஞானிக்கு வேண்டிய அடிப்படை குணங்கள். இந்த அப்ரோச்சில் தான் எல்லாமே அவர் சொன்னது எல்லாமே அதுல அடங்கி போறது. ஆனா வள்ளுவர் அந்த காலத்துல இப்படியெல்லாம் யோசிச்சிருக்காரா அப்படிங்கிறது. ஏன்னா அவர் பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பாண்டம் சாலம் மிகுத்த பெரின் அப்படிங்கிறார். அது ஒரு இப்போ நம்ம என்ன பண்றோம், அதனுடைய அடர்த்தி, அதனுடைய எடை, அதனுடைய இதெல்லாம் நம்ம பொறியியலை சொல்றதெல்லாம் அவர் அப்படி ரொம்ப எளிமையா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அவர் சொன்ன மாதிரி மணற்கேணியம் சொன்ன மாதிரி தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கும். அறிவியல் மாத்திரம் இல்ல, எந்த இயல் இருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு கருத்து திருக்குறள் இருக்கும். ரொம்ப அருமையாக சொன்னார். அவர் வெறும் வானிலையில இயல் பத்தி தான் சொல்லுவாருன்னு நினைச்சேன் நான் நிறையா. ஆனா அது எல்லாத்து பத்தியும் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் ஒரு நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் அப்படின்னு சொன்னால அதுல நான் இன்னும் எதிர்பார்த்தது என்னன்னா, அவருக்கு தெரியும் எல் நின்னோ அப்படிங்கிறது அது ஒரு நிகழ்வு. அந்த எங்கேயோ ஒரு இதுல தென் அமெரிக்கா, அது அமெரிக்கா கண்டத்துக்கு நடுவுல எங்கேயோ ஒரு வெப்பம் அது அப்ப இந்தியாவில இங்க கடல் நீருடைய வெப்பம் அதிகமாகுதான், அதுக்கு எல்லினோ அப்படிம்பாங்க. அந்த வருஷம் மழை இருக்காது, அது அப்படியெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. ஸோ அது அந்த கருத்து கூட அதுல வருது. அவர் இந்த நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் அப்படிங்கிறது அந்த கருத்தெல்லாம் கூட இது வருது. ஏன்னா அது படிக்க படிக்க
நிறைய கருத்துக்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் ஒரு விஞ்ஞானினா எனக்கு தகுந்த கருத்து, நான் ஒரு மேலாளர் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கருத்து அப்படி வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப அருமை. அவருடைய கேவிபி அவர்களுடைய அவர் வந்து நிறைய பேருக்கு கைடு பண்றார், ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அவர் வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் கூட நூல்கள் எழுதியிருக்கிறார். அவருடைய சேவை தொடரட்டும் என்று வாழ்த்தி, இன்னைக்கு கேள்வின்னு ஒண்ணு கிடையாது இன்னைக்கு, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால வாழ்த்துக்கிறேன், அவ்வளவுதான். ரைட். அருமை அருமை. நமது கோபாலன் ஐயா நல்லா சொன்னாங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நல்ல தகவல். விஜயலட்சுமி ராமசாமி அம்மா வாங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அதாவது கோபாலன் ஐயா வந்து அந்த பீவை சாகாடும் அத்திரும் அப்பண்டம் சாலமிகு பெயின் அப்படிங்கிற குரலா சொன்னாரு. ஆக்சுவலா இந்த குரலும் என்னுடைய இதுல உரையில இடம்பெற்றிருக்க வேண்டிய ஒரு குரல் தான். அதாவது 2002ஆம் ஆண்டு இந்த சென்னை துறைமுக பொறுப்பு கழகத்தினுடைய 10வது மாடியில இந்த பந்து போன்ற ஒரு உருவத்தை நீங்கள் போகும்போது பார்க்கலாம், சாலையில் போகும்போது பார்க்கலாம். அதுக்குள்ளார டாப்ளர் வெதர் ரடாருடைய ஆண்டனா இருக்கு. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 1 டன் எடையுள்ள ஒரு ஆண்டனா. அதை வந்து கீழே இருந்து மேலே 10வது மாடிக்கு கொண்டு போகணும். லிஃப்ட் வழியாவோ அல்லது படி வழியாவோ அதை வந்து தூக்கிட்டு போக முடியாது, ஏன்னா சைஸ் ரொம்ப பெரிய சைஸு. அதுக்கு ஒரு கிரேன் கொண்டு வந்தாங்க. அந்த கிரேனுடைய அந்த ஆர்ம் இருக்குல்ல, அது வந்து 100 அடி, ஒண்ணுல இருந்து ஒண்ணு வெளியில வரும், இன்னொன்னுல இருந்து இன்னொன்னு வெளியே வரும். ப்ரொஜெக்டார் டைப், டெலஸ்கோப் டைப் அப்படிப்பாங்க. இதை கொண்டு வந்து வச்சதும் இது 1 டன் தூக்குமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி சர்டிபிகேட் காமி அப்படின்னா. ஸோ அதுக்கு அந்த ஆர்ம் வந்து 1 டன் வச்சா உடையாம லிஃப்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கருவியை கொண்டு வந்து அதை டெஸ்ட் பண்ணாங்க. அந்த டெஸ்ட் பண்ண அந்த ஆள் சொன்னான், இது வந்து 1100 கிலோ தூக்கும் சார். 1101 கிலோ வச்சீங்க அப்படின்னா இந்த ஆமுடைய நடுப்பகுதி, அதாவது 2வது டெலஸ்கோப் இருக்கிற அது உடஞ்சிரும். பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். மகிழ்ச்சி. இப்ப தென்காசியிலிருந்து இணைந்திருக்கின்ற குற்றாலம் வேலம்மாள் அவர்கள் வாங்கம்மா, தமிழ் பேராசிரியர் வாங்க. வணக்கம். வணக்கம். மிக ஆகச்சிறந்த ஒரு அற்புதமான உரையாக நான் அது கருதுகிறேன். ரொம்ப இயல்பாக பேசினாங்க ஐயா. அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு உரையாக அவர் பேசவில்லை. ரொம்ப இயல்பா யார் கேட்டாலும் அவருடைய உரையிலே ஒரு புரிகின்ற தன்மையோடு ஐயா அவர்கள் இந்த அறிவியல், திருக்குறளில் அறிவியல் என்பது சும்மா அப்படியெல்லாம் பேசிய விட முடியாது. ஆனால் ஐயா அவர்கள் அதை மிக எளிமைப்படுத்தி மனம் கொள்ளத்தக்க வகையிலே பேசியதற்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஐயாவுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையிலே உண்மையிலே இன்றைக்கு இன்றைய அறிவியல் உலகத்துல ஒரு உடலியலோடு சேர்ந்து உணவியல் என்ற ஒரு துறை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. முன்னால் அது கிடையாது. ஆனால் இன்னைக்கு உணவியல் என்ற ஒரு அறிவியல் துறை ஏற்பட்டிருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டில் அது ஒரு தனி கலையாகவே கொண்டு வந்து அந்த உணவினுடைய சீருணவு, காப்புணவு, நோயின்றி உடலை காப்பதற்கான ஒழுங்குணவு என்றெல்லாம் கூட இன்றைக்கு பல உடலை எப்படி காப்பது என்பதற்கெல்லாம் இன்றைக்கு உணவு என்று அதற்கு ஒரு மருத்துவமனைக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் அதில் ஒரு துறையே இருக்கிறது. இப்ப குழந்தை பேருக்காக சொல்லும் போது கூட அவருங்க ஒரு டயட்டிஷியன் நீங்க பார்த்திருப்பீங்க, போட்டு அந்த ஒரு அறை இருக்கும். நம்ம அங்கே முதல்ல அழைத்து சென்று இன்ன மாதிரி இப்ப இன்னைக்கு நம்ம நீரிழிவு நோய்க்காக செல்கிறோம், சுகருக்காக செல்கிறோம் என்றால் உடனே அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உணவை நீங்கள் உண்ண வேண்டும், இதை நீங்கள் உண்ணக்கூடாது, எப்படி எல்லா நோய்க்கும் எப்படி உணவு உண்ணும் இதை எந்த காலத்திலேயே நமக்கு சொல்லிவிட்டார். அதுதானே அறிவியல். அப்ப அந்த காலத்துல அறிவியல் அறிஞர் தானே, அவர் ஒரு அறிவியல் கவிஞராக நம் கண் முன்னால் காட்சி அளிக்கிறார் என்பதை தான் ஐயா மிக அழகாக சொன்னார். மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு, 945வது குறள். மறுத்து உண்டு விட்டால் நமக்கு என்ன தேவையோ அதை உண்டு, அற்றது அறிந்து மாறுபட்ட உணவை உண்ணாமல் நம் உடலுக்கு எது ஒவ்வாமை இருக்கு இல்லையா,
நிறைய சிலருக்கு வந்து என்ன வேணும்னாலும் சாப்பிடலாம் இன்னைக்கு ஆயிப்போச்சு. நம்ம சென்னையில எல்லாம் பார்த்தா இன்னைக்கு 24 மணி நேரமும் நமக்கு பிரியாணி கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த பிரியாணியை எந்த நேரத்தில் உண்ண வேண்டும், எந்த நேரத்தில் உண்டால் அது ஜெரிக்கும் என்றெல்லாம் தெரியாமல் இன்றைக்கு உண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை. நமக்கு எது நம் உடம்புக்கு ஒவ்வாமை இருக்கிறதோ, நமக்கு உடம்புக்கு எது தேவை இல்லையோ அதை நீங்கள் இதை மருத்துவரிடம் சென்று பயில வேண்டும் என்பதே இல்லை. அதுதான் மாறல்ல துய்க்க துவர பசித்து துய்க்க என்றெல்லாம் நம்முடைய அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அற்றது போற்றி என்றெல்லாம் ஐயன் சொல்லுவது இதைத்தான். அப்ப அற்றது போற்றி அருந்தியது அற்றது போற்றி உண்ணின் என்றெல்லாம் சொல்லுகிறார் என்றால் அந்த உணவியல் அதேதான் ஐயா சொன்னதை நான் எடுத்தேன். எப்படி நம் உடம்புக்கு தேவையில்லாத ஒன்றை எப்படி உண்ணக்கூடாது என்பதை நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அது நம்முடைய பித்தம் சொல்லுவார்கள் அல்லவா, அந்த காற்று, வாயு, பித்தம், அந்த கோழை என்று சொல்லுவோமே, அதையெல்லாம் இல்லாமல் நாம் வந்து உண்ண வேண்டும் என்பதை எப்படியெல்லாம் ஐயன் சொல்லி இருக்கிறார் என்பதை மிக அற்புதமாக நமக்கு விளக்கி, அந்த மருந்து என்ற அதிகாரம் முழுக்க 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 அறிவியல் தான் என்ற அந்த ஒரு அதிகாரத்தை மட்டும் நான் இங்கு சொல்லி, ஐயா சொன்ன அத்தனை கருத்துக்களும் பிலிப்பை சாகாடுக்கும் கூட கடைசியில் மிகச் சிறப்பான ஒரு விளக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வகையிலே ஐயாவை மீண்டும் மனதார வணங்கி பாராட்டுகின்றேன். இந்த வாய்ப்பமைக்கு நன்றி கூறுகின்றேன். செய்யோன் ஐயாவுக்கும் என்னுடைய அன்பின் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாராட்டுக்கள் பேராசிரியர் வேலம்மாள் அவர்களே. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இப்ப இவங்க சொன்னதுலேருந்து எனக்கு இன்னொரு தலைப்பு உருவாச்சு. திருக்குறளில் உணவியல் பற்றி நீங்க பேசலாமா? நிறைய உதாரணம் சொன்னீங்க. நான் புதுசாக உளவியல் கேட்டிருக்கிறோம். உணவியல், ஃபுட் டெக்னாலஜி, உணவியல் தொழில்நுட்பங்கிறோம். டெக்னாலஜின்னு வரும்போது இப்ப என்னுடைய பக்கத்துல ஆஸ்திரேலிய அன்பர் இதுவரை இணைய வழி சந்தித்தவரை இப்ப நேரிலேயே என்ன திருவள்ளூர் இருக்கைக்கு வந்திருக்காங்க. நமது சுந்தரேசன் ஐயா அவர்கள். அவர் வந்துட்டார். நேற்று முன்தினமே இங்க வந்தாச்சு சென்னைக்கு. இப்ப நம்ம திருவள்ளூர் இருக்கைக்கு வந்திருக்கிறார். நான் பேசுறது திருவள்ளூர் இருக்கையில இருந்து, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் திருவள்ளூர் இருக்கை அறையிலிருந்து தான் நான் பேசுகிறேன். அதனால இப்ப வந்திருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப விஜயலட்சுமி ராமசாமி அம்மா அவர்களை நம்ம முதலே கூப்பிட்டோம். நல்லவேளை கரெக்டா வந்துட்டாங்க. நன்றி. அதாவது அண்மையில கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்களுடைய அந்த டாக்டர் ஜே.ஜி. கண்ணப்பன் அவர்களுடைய அந்த விழால அவ்வளவு அற்புதமா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. அருமையான தமிழ். அது அவங்க நமக்கு எல்லாரும் அறிந்ததுதான். அது அவங்களுடைய சிறப்பு. வாங்க விஜயலட்சுமி அம்மா, வாங்க வந்து பேராசிரியர்களை வருக வருக. அனைவருக்கும் வணக்கம். கருத்து சொல்லுங்க. நிகழ்ச்சியில எனக்கு முதல்ல கலந்துக்கிறதுக்கு முடியல, வேறு பணி இருந்தது. ஆனா அவர் சொன்ன, நான் கவனிச்ச கருத்துல திருக்குறள்ல என்ன அறிவியல் பேசுங்க. சாரி பேசுங்க மேடம். கொஞ்சம் வால்யூம் குறையா இருந்தது, கூட்டுக்குங்க. ரைட், பேசுங்க. ஆனால் அவர் பேசுனதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது, அறிவியல் கூற நிறைய சொல்லியிருப்பாரு. ஆனா எல்லாமே தெரிஞ்ச குரலா இருந்தா கூட அந்த கொண்டு போகக்கூடிய திறம், ஆசாஞாவுடைய அந்த அனுபவத்தை சொல்லும் போது நம்மளும் அறிவியல் கூற தோண்ட தோண்ட எங்கெங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆவலை தூண்டியதாக அமைந்தது. இப்படி பல பேர் பல மேற்கோள்களை சொல்லும் பொழுதுதான் நாம் இன்னும் எதை படிக்கணும், எப்படி தேர்ந்தெடுக்கணும், அந்த தோண்டி தோண்டி காணக்கூடிய அறிவியல் கூறுகளை எப்படி நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிறத மிக அழகாக எடுத்து கூறினார். அடுத்தது கலைமாமணி சேகரன் அவர்களுக்கு உரிய நல்ல ஒரு பண்பாடு என்ன அப்படின்னா, எப்பொழுதும் வாய் திறந்து எல்லாத்தையும் பாராட்டுவார். அந்த பாராட்டக்கூடிய உள்ளம், நான் சாதாரணமா தான் தொகுப்புரை வழங்கினேன். ஆனா அதை பல முறை சொல்லும் போது நமக்கே ரொம்ப சந்தோஷமாவும் எழுச்சியாவும் இருக்கும். இப்படி ஒரு நல்ல மனிதர் நல்ல பல நிகழ்ச்சிகளை வாரம் 2 நாள்